ரகசிய அறிக்கையின் மூலம் மாட்டிக்கொண்ட சுரேஷ் சாலே. விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அவரை 72 மணி நேரம் நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது அரசாங்கம். இலங்கை அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற இந்த கைது நடவடிக்கையின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? யார் இந்த சுரேஷ் சாலே? அவரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய களங்கள் எதனை நோக்கி நகர்ந்திருக்கிறது? தற்பொழுது சிறைச்சாலைக்குள் இருக்கக்கூடிய அவருடைய பின்னணியில் யார் யார் இருந்தார்கள்? அவர்களை நோக்கி சட்டம் திரும்புமா? இந்த கேள்விகளோடு தான் இன்றைய காணொளிக்குள் நாம் செல்ல இருக்கின்றோம். எனவே எங்களுடைய வலையொலியை பகிர்ந்து அளிக்காத தோழர்கள் பகிர்ந்து அளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். இது இன்பா டாக்ஸ். தமிழ் சார்ந்த பல விடயங்களை குறித்து தினமும் உங்களோடு கதைத்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த வலையொலி இன்றும் ஒரு பிரச்சனையான ஒரு விடயங்களை மையப்படுத்திய செய்திகளோடு உங்கள் முன்னால் பேச வருகிறது. இலங்கையில் பல நேரங்களில் நடைபெறுகின்ற பல விடயங்கள் விசாரணை வளையத்திற்குள் வருவதற்கு முன்பாகவே அந்த வழக்குகள் முடிவை கண்டுவிடுகின்றன. ஒன்றில் அரசியல்வாதிகளுடைய ஒரு நெருக்கடியாக இருக்கலாம், அல்லது இவர்களை கைது செய்தால் அது தங்களுடைய ஆட்சியே காவு வாங்கிவிடும் என்கின்ற பயம் கூட இருக்கலாம். ஆனால் உயிர்த்த ஞாயிறை மையப்படுத்திய விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டு கொண்டிருந்தன. பல செய்திகள் பல கோணங்களில் அதை குறித்து வந்து கொண்டிருந்தன. இவர்தான் இந்த தவறை செய்திருக்கக்கூடும், இவருடைய பின்னணியில்தான் இவைகள் நடைபெற்றிருக்கும் என்கின்ற செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் முடிவு கிடைக்கவில்லை. கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்தமட்டில் கடுமையான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இதுவரை எங்களுக்கான தீர்வை கொடுக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டில் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கடுமையான விமர்சனங்களை கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு ரோம் நகருக்கு சென்று போப்பாண்டவரிடம் கூட மகஜர் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இலங்கை அதை குறித்து பெரிதாக அலட்டிக் கொண்டதாக தெரியவில்லை. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் இதை விசாரணை தீவிரமாக முன்னெடுக்கவில்லை என்றால் அது அவப்பெயரை கொண்டு வந்துவிடும் என்கின்ற நிலைப்பாட்டு உருவாக்கப்பட்ட சூழலில் அதற்கான முனைப்புகள் எடுக்கப்பட்டன. இந்த நேரத்தில் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளும் தாங்கள் சார்ந்த சில தேர்தல் அறிக்கைகளை வைக்கிறார்கள். அப்படித்தான் அனுரா அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் வைத்த அறிக்கையில் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு யார் காரணமோ அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் தருகிறோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக 2023ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சேனல் 4 என்கின்ற தொலைக்காட்சி மௌலானா என்கின்ற பிள்ளையான் அவர்களுடைய அதாவது வலதுகரமாக உதவியாளராக இருந்தவரை அழைத்து விசாரணைகளை, அதாவது ஒரு வாக்குமூலத்தை பெறுகிறது. அந்த வாக்குமூலத்தை பெறுகின்ற பொழுது அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சுரேஷ் சாலே என்கின்ற அந்த இராணுவத்தை சார்ந்தவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. ஆனால் இவர் நேர்மையான அதிகாரி, இவரால் தான் அப்பொழுது வெற்றி கிட்டுவதற்கான களங்கள் உண்டாயிற்று. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இலங்கையை பாதுகாப்பதற்கு இவரை விட்டால் ஆள் இல்லாத ஒரு சூழல் என்கின்ற களங்கள் எல்லாம் பேசப்பட்டது. ஆனால் விசாரணைகள் முடுக்கிவிட்ட பொழுது ரகசிய அறிக்கைகள் உருவாக்கப்பட்டன. அந்த ரகசிய அறிக்கைகளில் சுரேஷ் சாலே என்கின்றவருடைய பல வண்டவாளங்கள் வெளிவரக்கூடிய ஒரு களத்தை எட்டியது. தற்பொழுது குற்ற புலனாய்வு துறையை சார்ந்தவர்கள் அவருடைய மின்னஞ்சல், கைபேசி, அவர் பயன்படுத்தி கொண்டிருந்த தகவல் பரிமாற்றங்கள் அனைத்தையுமே கையில் எடுத்து விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறது. இந்த விசாரணைகள் இப்பொழுது தீவிரம் கட்ட தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் எப்படியாவது சுரேஷ் சாலேவை வெளியே எடுத்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் முன்னாள் வெளி விவகாரத்துறை அமைச்சராக இருந்த அலி சஃப்ரி அவர்கள் இப்பொழுது தீவிரமாக களத்தில் இறங்கி
நீதிமன்றத்தில் சுரேஷ் சாலேவுக்கு ஆதரவாக அவர் வாதாடுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார். இந்த சூழலில்தான் 72 மணி நேரம் அவரை விசாரணைக்கு கொடுத்திருக்கிறது நீதிமன்றம். இந்த விசாரணையில் பல உண்மைகளை எடுப்பதற்கான களத்தை காவல்துறை எடுக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. சுரேஷ் சாலே யாருடைய இயக்கத்தில் இயங்கிக் கொண்டிருந்தார், அவருக்கு யாருடைய உதவிகள் இருந்தன, யாரை மையப்படுத்திய களத்தோடு பயணித்துக் கொண்டிருந்தார் என்கின்ற கேள்விகள் இப்பொழுது பிரதானமாக எழும்ப பல அரசியல்வாதிகளை நோக்கி கைகள் நீளத் தொடங்கி இருக்கின்றன. இந்த அரசியல்வாதியோடு இவர் நெருக்கமாக இருந்தார், இவர்களுக்கும் இவருக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்தது, அவர்கள் சொல்லிதான் இவர் இதை செய்தார் என்கின்ற ஒரு களம் இப்பொழுது உருவாகி கொண்டு இருக்கின்றது. அப்படி என்றால் சுரேஷ் சாலே அவர்களிடம் பெறப்படுகின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள் கைது செய்யப்படுவதற்கான களங்கள் இருக்கிறதா, அல்லது இதன் பின்னணியில் அவர்களுடைய கரங்கள் எந்தெந்த கோணத்தில் செயல்பட்டது என்பதை மையப்படுத்தி அதை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு களம் உருவாக்கப்படுமா, குற்ற புலனாய்வுத்துறை அதை நோக்கி நகருமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் இந்த விசாரணை ஒரு நேர்மையான களத்தில் பயணிக்கிறது என்கின்ற ஒரு எண்ணம் இதுவரை எங்களுக்கு வரவில்லை என்று கத்தோலிக்க திருச்சபை மீண்டும் வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறது. ஆனால் பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்திகளாக இந்த செய்திகள் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் மக்களை பொறுத்த மட்டில் எங்களுக்கான நீதி இன்னும் கிடைக்கவில்லை என்கின்ற குமுறல் தான் இருந்து கொண்டிருக்கின்றன. சுமார் 3-4 மாதங்களுக்கு முன்பு பிள்ளையான் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது. பிள்ளையான் அவர்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதன் பின்னணியில் யார் யார் இருந்தார்கள் போன்ற விடயங்களை குறித்த செய்திகளை எல்லாம் இந்த அரசு வெளியிடவில்லை என்கின்ற வருத்தமும் மக்கள் மனதிலே இருந்து கொண்டு இருக்கின்றன. தற்போது சுரேஷ் சாலே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த கைதுக்கு பின்னணியில் வேறு பல காரணங்கள் இருக்கிறதா என்கின்ற கேள்வி இல்லை. ஆனால் இந்த கைதின் உண்மையான சாராம்சம் என்ன, எதனை மையப்படுத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதற்கான ஆதாரங்கள் எங்கெங்கு கிடைக்கப்பட்டன, அந்த ஆதாரங்களுக்கு களமாக அமைந்தது யார் யார், அவர்களோடு இவருக்கு இருந்த தொடர்புகள் என்ன, இவைகளை குறித்த செய்திகளை எல்லாம் அரசு வெளியிடக்கூடிய பட்சத்தில் அது நேர்மையான விசாரணையாக இருக்கும் என்று பலரும் சொல்கிறார்கள். அரசு எந்த கோணத்தில் பயணிக்க இருக்கிறது? சுரேஷ் சாலே அவர்கள் அலி சஃப்ரியின் அந்த வாதாடும் திறமையில் வெளிவருவதற்கான களங்கள் விரைவில் அமைந்து விடுமா போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.